ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இப்போது இந்த யோகமான அதிர்ஷ்டம் நிறைஞ்ச நல்ல மங்களகரமான நாளில் தான் நீ கேட்பதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இப்பொழுது நீ மனசில் என்ன நினைக்கிறியோ, எது நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இந்த பதிவுகளை வார்த்தைகளை கேட்குறியோ, அது நிச்சயம் உனக்கானதாக உன்னுடையதாக நல்லபடியாக நடந்தே தீரும். ஆம் என் செல்லவே, நீ சற்றும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தை இப்போது உன் வாழ்க்கையில் பெறப்போற. நீ தேடின எல்லா விஷயங்களும் இப்போது தானாக உன்னை தேடி வந்து சேர்வதற்கான நேரம் வந்துடுச்சு. மௌனம்ங்கிறது ஒரு பெரிய கடல் போல, பேசுறதுங்கிறது ஒரு சின்ன நதி போல. உனக்கு கடல் வேணுமா நதி வேணுமான்றதை யோசிச்சு பாரு. கடல் உன்னை தேடிக்கிட்டு இருக்கும்போது நீ எதற்காக நதிக்குள் நடந்து போக வேண்டும்? மௌனம் எனும் கடலை நீ இறுக்கமாக பற்றி கொண்டாயே, ஆனால் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ பல பெரிய விஷயங்களை சாதிக்கவும் சமாளிக்கவும் முடியும். நீ அமைதியாக பொறுமையாக இருப்பதுதான் உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கான திறவுகோல்ங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதிர்பார்த்தது எப்படி நடக்காம போகும்? பல பேர் தான் அறிவாளி புத்திசாலிங்கிறத காட்டுறதுக்காக அடுத்தவன்கிட்ட இருக்கக்கூடிய குறை குற்றத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவனை குற்றம் சாட்டுவதில் உன் புத்திசாலித்தனத்தை காமிக்காம நீயா ஏதாவது செஞ்சு முன்னேறி நீ புத்திசாலிங்கிறத இந்த உலகுக்கு உணர்த்தக்கூடிய ஆளாக இரு. பழைய வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்க போறதில்ல. சின்ன வயசுல குழந்தை பருவத்துல சந்தோஷமா எந்த கவலையும் இல்லாம வாழ்ந்த வாழ்க்கை மறுபடியும் உனக்கு கிடைக்க போறதில்ல. இனிமே வருங்காலத்துல உன் புது வாழ்க்கை எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாது. அப்படின்னா இப்போது இருக்கும் வாழ்க்கையில் தானே நீ கவனம் செலுத்தணும். இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போ. யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் எதையும் பார்க்காம எதையும் பொருட்படுத்தாம நீ என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தினாலே போதும். உறவினர்களுக்கும் ஊசிகளுக்கும் ரெண்டே ஒற்றுமை தான். ஒன்று குத்தி காட்டுறது, இன்னொன்று கோர்த்து விடுறது. ஊசி எப்படி குத்தி குத்தி கோர்த்து எடுக்குமோ, அதே போலதான் உறவினர்களும் உன்னை குத்தி காட்டி இன்னொருத்தன்கிட்ட போய் உன்னை மாட்டி விடுறதுலையே குறியா இருப்பாங்க. ஊசியை வச்சு தச்சாலாவது ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஆனால் உறவினர்களுடைய பேச்சை கவனிக்கும் போது அதில் வம்பு சண்டை வாக்குவாதம் பிரச்சனைகளை தவிர வேறு எதுவுமே வராதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உறவினர்கள் நல்லா பேசுகிற வரைக்கும் அவங்க கிட்ட நல்லா பேசு. எப்போ அவங்க வார்த்தைகள் மாறுதோ செயல்கள் மாறுதோ அவங்க குணம் மாறுதோ உன்னை குத்தி காட்டி பேசவும் குறை சொல்லவும் தயாராக ஆகிறாங்களோ அப்போதே அவர்களை நிராகரித்து ஒதுங்கி வந்துவிடு என் செல்லமே. உனக்கான ஆறுதல்ங்கிறது உன்கிட்ட தான் இருக்கு. எந்த இடத்துல நிற்கணும், எந்த இடத்துல நிற்கக்கூடாது, எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாதுன்றதை நீ தான் புரிஞ்சுக்கிட்டு தேவையற்ற இடங்களை விட்டு விலகி தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசுறதை நிறுத்திக்கோ. நல்லதை நாடி போவதும் தேவையில்லாததை மறந்து கடந்து போவதும் தான் உன் நிலைமையை மாற்றுறதுக்கான வழியாக இருக்கும். எப்போவுமே நல்ல விஷயங்களை தேடிப்போ. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னோட மனநிலையை பொறுத்து தான் உன் வாழ்க்கை சொர்க்கமாகவும் நரகமாகவும் மாறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல நடக்க பழகு. ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் மறுபடியும் இது நடந்துருமான்னு ஏங்குறதே மனிதனுக்கு வாழ்க்கையாக அமைஞ்சிடுச்சு. முதல்ல ஒரு விஷயம் நடக்கும்னு முழுசா நம்பி அதை என்கிட்ட வந்து கேளு. அது நடக்கலைங்கிற பட்சத்தில் நடக்காதது உன் நன்மைக்கானது தான்றதை புரிஞ்சுக்கிட்டு நடக்காததையும் கிடைக்காததையும் பற்றி யோசிக்காம உன் வேலைகளை செஞ்சுட்டு நீ போய்கிட்டே இருக்கணும் என் செல்லமே. நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா நிச்சயமாக வெற்றி உன் காலடியில் வந்து கிடக்கும். நீ எல்லாரையும் நம்புறது ரொம்ப அபாயகரமான விஷயம். ஆனால் அதுக்காக யாரையுமே நம்பாமல் இருந்தாலும் அதுவும் உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். எல்லாரையும் நம்புறது போல தான் நீ இருக்கணும். ஆனால் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் என் செல்லவே. பிரச்சனைகளை உருவாக்குகிற நபர்களையும் கொஞ்சம் தூரமாகவே வச்சுக்கிட்டினா நிம்மதி எப்போதும் உன் பக்கத்திலேயே இருக்கும். வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு ஒன்று நான் எதுவுமே வைக்கல. உனக்கு சாதகமாக
நீ நினச்சதெல்லாம் நடக்கும்போது அதை நல்ல நேரம்னு சொல்கிற. நல்லது நடக்காமல் சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் தவறி போகும்போது அதை கெட்ட நேரம்னு சொல்கிற. நீ எதை எப்படி யோசிக்கிறாயோ அதன்படியே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட்டேன். இந்த நாள் அப்படிதான் உனக்கான யோகமான அதிர்ஷ்ட நாளாக இருக்க போது. எப்போவுமே வெற்றிங்கிறது நீ எதை செஞ்ச எதை சாதிச்சேன்னு கிடையாது, எவ்வளோ கஷ்டங்களை கடந்து ஜெயிச்சேங்கிறது தான் வெற்றி. ஏன்னா நல்ல நிலைமையில காசு பணம் வசதியோடு இருக்கிறவை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பேர் வெற்றி கிடையாது. எதுவுமே இல்லாத போதும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எல்லா துன்பத்தையும் தாண்டி தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு கீழ்நிலையிலிருந்து ஒருத்தர் மேல்நிலைக்கு வந்தாதான் அதுதான் வெற்றி. எதையெல்லாம் கடந்து கஷ்டப்பட்டு சாதிச்சேங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்வில் வெற்றிகள் பெருமை பேசுமேன் செல்லமே. நீ நினைக்கிறது போலவே உன் கூட பழகிற எல்லாரும் இருக்கணும்னு நினைக்காத. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் குணமும் வேறு கொள்கையும் வேறு. ஒருத்தரை போல இன்னொருத்தர் இருக்கவும் மாட்டாங்க, ஒருத்தரை போல இன்னொருத்தர் யோசிக்கவும் மாட்டாங்க. எல்லாருடைய யோசனையும் சிந்தனையும் வேறு வேறாக இருக்கும்போது நீ எப்படி எல்லாருமே உன்னை போல நல்லவங்கன்ற முடிவுக்கு வருவ? எதை செஞ்சாலும் எப்போ செஞ்சாலும் நல்லா யோசிச்சு தெளிவான முடிவை எடுத்தினா அதன் மூலமாக எந்த துன்பங்களும் உன் வாழ்க்கையில வராது. உனக்கு ஒளி தேவைனா நீதான் விளக்கேற்றணும். எப்போதும் உனக்கு நீயே ஒளியை கொடுக்கக்கூடிய ஆளாக இரு. யாராவது வந்து உன் வாழ்க்கையில விளக்கேற்றுவாங்க, யாராவது வந்து உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வாங்கன்னு அடுத்தவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க வேணாம். எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக நீ கட்டாயம் தயாரான ஆளாக இருக்கணும். ஏன்னா திடீர்னு உனக்கு நல்லது செய்கிறவனே கெட்டவனா மாறி போவான், திடீர்னு உனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னவனே துரோகம் செய்வான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அதையும் சமாளிக்க கற்று வச்சிருக்கணும் என் செல்லமே. ஒரு மலருடைய வாசனையை பொறுத்து தானே அதற்கு மதிப்பு. அதே போல் உன்கிட்ட இருக்கிற பணத்தை பொறுத்து தான் மனிதர்கள் உனக்கு மதிப்பு கொடுப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு எதையாவது செஞ்சு சம்பாதிச்சு வருமானம் ஈட்டக்கூடிய ஆளாக உன் திறமையை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஆளாக நீரு. உன்னை விட்டு விலகி போபவர்களிடமும் உன்னை நெருங்கி போகும் ஒவ்வொரு முறையும் உன் மதிப்பு படிப்படியாக குறைய தொடங்கும். உன்னை நெருங்கி வர்றவங்கள நீ நேசத்தோட ஏற்றுக்கோ. உன்னை விட்டு விலகி போகிறவங்கள நீ தேடி போக வேண்டாம் என் செல்லமே. கஷ்டம் பிரச்சனைன்னு எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஆனால் நீ அதை பார்த்து கலங்கி நிற்காம சாயப்பான்னு கூப்பிட்டினா உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் ஓடோடி வருவேன். நீ என்னென்ன செஞ்சாலும் எல்லாமே தெரிந்த இந்த சாயப்பா கிட்ட நீ எதையுமே மறைக்க முடியாது. உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் அதில் நடக்கிற விஷயங்களை பற்றியும் முழுவதுமாக தெரிஞ்சுதான் இந்த சாயப்பா உனக்காக நீ கேட்டதை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எப்போதுமே மனிதர்கள் அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாக்கின் சுவைக்காக நல்ல உணவை தேடி தேடி அலைகிறாங்க. ஆனால் இந்த சாயப்பா மேலே பாரத்தை போட்டுட்டு என்ன கிடைச்சாலும் அதை மிக சிறப்பாக நினச்சி எளிய உணவையும் உண்டு திருப்தி கொள்ளக்கூடிய ஆளாக நீரு. எளிமைதான் உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்துடக்கூடாது.